Decode the World Unfiltered. ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலோட பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய இஸ்ரேல் கட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் டெஹ்ரானில் நடந்த வான்வழி தாக்குதலில் அலி லாரிஜானி கொல்லப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறார். கட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த கருத்தை அவர் முன்வைக்கிறார். அலி லாரிஜானி மற்றும் பாசிஜ் கமாண்டர் ஆகியோர் நேற்றிரவு ஒழிக்கப்பட்டனர் அப்படின்னு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. டெஹ்ரானில் லாரிஜானி மறைந்திருந்த அடுக்குமாடி குடியிருப்பை இலக்கு வைத்து துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதா இஸ்ரேல் அறிவிச்சிருக்குது. லாரிஜானி இந்த இடத்திற்கு வரப்போகிறார் அப்படிங்கிற ரகசிய தகவலை தொடர்ந்து ஒரு நாள் காத்திருந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கிளைம் பண்ணுறாங்க. இஸ்ரேலுடைய இந்த அறிவிப்பை ஈரான் இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ இல்லை. ஆனாலும் இஸ்ரேலுடைய அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களில் லாரிஜானியுடைய எக்ஸ் தளத்தில் கையெழுத்து பிரதி ஒன்று பகிரப்படுகிறது. அந்த கையெழுத்து பிரதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு தங்கள் மண்ணில் இராணுவ தளங்களை அமைத்து தந்திருக்கக்கூடிய நாடுகளை மேற்கத்திய நாடுகளின் கூலிப்படைகள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய அத்துமீறல்களை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் மறைமுகமாக அநீதிக்கு உடந்தையாக இருப்பதை காட்டுவதாகவும் அந்த லெட்டரில் குறிப்பிடுறாங்க. இஸ்லாமிய உலகம் ஒரே குடும்பமாக செயல்பட வேண்டும் என்ற உம்மா கொள்கையை கைவிட்டு விட்டதாக வருத்தம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்ட இந்த குறிப்பு இருக்கு இல்லையா, அதில் அவர் ஏற்கனவே எழுதி வைத்த ஒன்றா அல்லது அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக ஈரான் செய்யக்கூடிய தந்திரமா அப்படிங்கிறது இன்னும் தெளிவாகவில்லை. பிப்ரவரி 28 ஈரான் உச்சத்தலைவர் கமேனி கொல்லப்பட்ட பிறகு ஈரானுடைய இராணுவ மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகளை வழிநடத்திய மிக முக்கியமான நிழல் தலைவர் லாரிஜானி ட்ரம்புக்கு எதிராக நீண்டகால போருக்கு தயார் அப்படின்னு சவால் விட்ட ஒருத்தர். ஆயிரத்தி 1957 ஈராக்கில் இருக்கக்கூடிய நஜாப் நகரில் பிறந்தவர் தான் அந்த லாரிஜானி. இவருடைய தந்தை ஒரு புகழ்பெற்ற ஆயதுல்லா. லாரிஜானி வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல, மிகப்பெரிய டெக்ஸாவி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் மேத்தமேட்டிக்ஸில் பட்டம் பெற்றவர், பிலாசபியில் முனைவர் பட்டம் பெற்றவர். இவருடைய இந்த அறிவு பின்னணி தான் இவரை ஒரு மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மாற்றியது. ஈரானுடைய அணுசக்தி விவகாரங்களில் உலக நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்திய முக்கியமான நபர் இந்த லாரிஜானி. ஈரானிய நாடாளுமன்றமான மஜ்லிஸினுடைய சபாநாயகராக 12 ஆண்டுகள் பதவி வகிச்சிருக்கிறார். ஈரானுடைய நவீன வரலாற்றில் நீண்ட காலம் சபாநாயகர் பதவியில் இருந்தவர் இவர்தான். ஈரானுடைய உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனியினுடைய மிக நெருக்கமான, அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கைக்குரிய ஆலோசகராக செயல்பட்டார். ஈரானுடைய ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு, குறிப்பாக செஜில் போன்ற அதிநவீன ஏவுகணைகளுக்கு அரசியல் ரீதியான ஆதரவையும் நிதியையும் பெற்றுத்தந்ததில் இவருக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அமெரிக்காவினுடைய அழுத்தங்களுக்கு பணியாம ஈரானுடைய தற்காப்பு திறனை சர்வதேச அளவில் நிலைநாட்டியவரும் இந்த லாரிஜானி. இவர் ஒரு மாடரேட் ஹார்ட்லைனராக பார்க்கப்பட்டவர். அதாவது ஈரானுடைய நலன்களுக்காக மேற்கத்திய நாடுகளோடு பேசவும் தயங்க மாட்டார். அதே சமயம் ஈரானுடைய இறையாண்மையை விட்டுக் கொடுக்கவும் மாட்டார். சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையே 25 ஆண்டு கால பொருளாதார ஒப்பந்தம் கையெழுத்தானதில் இவருடைய பங்கு ரொம்ப முக்கியம். இவர் தான் முக்கிய தூதுவராக செயல்பட்டவர். கடந்த மாதம் கமேனி கொல்லப்பட்ட பிறகு ஈரானுடைய இராணுவ குழுக்களை ஒருங்கிணைத்து ட்ரம்புக்கு எதிராக பதிலடி கொடுக்க திட்டமிட்ட மூளை லாரிஜானி தான். இதன் காரணமாகவே இஸ்ரேல் இவரை ஒரு ஹை வேல்யூ டார்கெட்டாக கருதி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கடந்த 1 ஈரானிய தொலைக்காட்சியில் தோன்றிய லாரிஜானி, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானிய மக்களுடைய இதயங்களை எரித்து விட்டனர், நாங்கள் அவர்கள் இதயங்களை எரிப்போம் அப்படின்னு எச்சரிக்கை விட்டிருந்தார். இது ஈரானிய இராணுவத்திற்கு புதிய உத்வேகத்தை கொடுப்பதாக அப்போ அமைந்தது அவருடைய முழக்கம்ங்கிறது. லாரிஜானி தான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை ஒருங்கிணைத்தவர். அதாவது லெபனானில் ஹெஸ்புல்லா, ஏமனில் ஹூதிகள், அது மட்டும் இல்லாமல் சிரியாவில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தவர். கடந்த வாரம் லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலுக்கு லாரிஜானியினுடைய வியூகமே முக்கிய காரணம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி உலக பொருளாதாரத்தை முடக்குவதன் மூலமாக அழுத்தம் கொடுக்கும் திட்டத்தை தீட்டியவரும் இதே லாரிஜானி தான். இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை எப்படி மீறுவது என்பதற்கான
தொழில்நுட்ப திட்டங்களை லாரிஜானி மேற்பார்வையிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இஸ்ரேலின் ஒரே சர்வதேச விமான நிலையமான பென் குரியன் விமான நிலையத்தை செஜில் ஏவுகணை மூலமாக 2 நிமிடங்களில் தகர்க்கறதுக்கு லாரிஜானியுடைய இராணுவ திட்டமிடலே பின்னணியாக இருந்திருக்கிறது. இந்த செஜில் மிசைல் பற்றி நம்ம நேற்றைக்கு தனியாக ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம். டான்சிங் மிசைல்னு சொல்லக்கூடியது. அந்த மிசைலை வச்சு தான் இந்த டார்கெட்டை அவர் அட்டாக் பண்ணியிருக்கிறார். அலி லாரிஜானி அமெரிக்காவினுடைய பல்வேறு தடைகளுக்கும் ஆளானவர். குறிப்பாக ஈரானுடைய அணுசக்தி திட்டம், அது மட்டும் இல்லாமல் ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சியில் இவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கிறதுனால அமெரிக்காவுடைய கருப்பு பட்டியலில் தொடர்ந்து அவருடைய பெயர் இருந்துகிட்டே இருக்கு. ஈரானில் 2009 மற்றும் அதற்கு பிறகு நடந்த உள்நாட்டு போராட்டங்களை ஒடுக்குவதில் இவருடைய குடும்பத்திற்கும் இவருக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இவர் மீது பயண தடைகளையும் சொத்து முடக்க தடைகளையும் விதிச்சிருக்கின்றன. அமெரிக்காவுடைய அதிகார வரம்பிற்குட்பட்ட லாரிஜானியினுடைய அனைத்து சொத்துக்களும் முடக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது லாரிஜானி ஈரானுடைய நிழல் உலக தளபதியாக உருவெடுத்த பிறகு இவரை சர்வதேச பயங்கரவாதி அப்படிங்கிற பட்டியலில் சேர்க்க அமெரிக்கா ஆலோசனை செய்து கொண்டே இருந்தது. லாரிஜானி கொல்லப்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலையில் இந்த தடைகள் இப்போது அவரது குடும்பத்தினர் மற்றும் அவர் நிர்வகித்த நிதி அமைப்புகள் மீது பாயக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அலி லாரிஜானியோட ஈரானுடைய இராணுவ கட்டமைப்பை தாங்கி பிடித்த மேலும் சில முக்கிய தளபதிகளும் கொல்லப்பட்டிருப்பதா இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் மிகவும் முக்கியமானவர் குலாம் ரேசா சுலைமானி. இவர் ஈரானுடைய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கீழ் செயல்படக்கூடிய பாசிஜ் அப்படிங்கிற தன்னார்வ படையின் தலைமை தளபதி. லாரிஜானிக்கு அடுத்தபடியாக இந்த தாக்குதலின் மிக முக்கியமான இலக்கு இவர்தான். இவர் கொல்லப்பட்டதன் மூலமாக ஈரானுக்குள்ள நடக்கக்கூடிய உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் போராட்டங்களை ஒடுக்கக்கூடிய திறன் முடக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இஸ்ரேல் ஆதரவு தளங்கள் சொல்லுது. சையத் கரிஷி, இவர் பாசிஜ் படையினுடைய டெபுட்டி கமாண்டராக இருந்தவர். சுலைமானியும் கரிஷியும் ஒரு ரகசிய கூடார முகாமில் பதுங்கியிருந்த போது இஸ்ரேலிய விமானப்படை அவர்களை துல்லியமாக தாக்கியிருக்கிறது. தலைமையகங்களை தவிர்த்து ரகசிய இடங்களில் பதுங்கியிருந்தும் அவர்களால் தப்ப முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டு பிப்ரவரி 28 தொடங்கிய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி, இந்த போரின் ஈரான் தன்னுடைய வரலாற்றிலேயே சந்தித்திராத அளவுக்கு மிக குறுகிய காலத்தில் தனது ஒட்டுமொத்த உயர்மட்ட தலைமையையும் இழந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய தரவுகளின்படி இதுவரை 48க்கும் மேற்பட்ட உயர்மட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். போரின் முதல் நாளிலேயே ஈரானுடைய அதிகார மையமான டெஹ்ரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மிக முக்கியமான 5 தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க. அதில் முதலாவது அயதுல்லா அலி கமேனி, ஈரானுடைய உச்ச தலைவர். இவரோடு இவரது குடும்ப உறுப்பினர்களும் கொல்லப்பட்டாங்க. தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளராக இருந்த அலி ஷம்கானியும் முதல் நாளிலேயே கொல்லப்பட்டார். ஐஆர்ஜிசியினுடைய படை தளபதி முகமது பக்பூர், அவர் அதேபோல் ஈரான் இராணுவத்தினுடைய தலைமை தளபதி அப்துல் ரஹீம் மௌசவி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் அஜீஸ், இப்படி பலரும் கொல்லப்பட்டார்கள். நியமிக்கப்பட்ட ஒரே நாளில் வீழ்ந்த தலைவர் என்றால் அது பிரிகேடியர் ஜெனரல் மஜித் இப்னு இரேசா. ஈரானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அஜீஸுக்கு பதிலாக மார்ச் 2 தான் நியமிக்கப்பட்டார். ஆனால் பதவியேற்ற அடுத்த நாளே, அதாவது மார்ச் 3 இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் இவரும் கொல்லப்பட்டார். இது ஈரானுடைய பாதுகாப்புத்துறை நிலைகுலைய வைத்தது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது. லாரிஜானி உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற விவாதத்திற்குள் செல்லாமல் ஈரானியர்கள் மீடியா கையாளுதலில் வல்லவர்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிண்டல் செஞ்சிருக்கிறார். ஈரானியர்கள் யாரை படம் காட்டினாலும் சரி, அவர்களுடைய தலைமை இப்போது சிதறிவிட்டது அப்படின்னும் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. ரஷ்ய அதிபர் புதின் ஈரானிய தலைவர்கள் மீதான இந்த தொடர் தாக்குதல்களை நாகரிகமற்ற படுகொலைகள் அப்படின்னு விமர்சிச்சிருக்கார். சர்வதேச சட்டங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் காலால் மிதிப்பதாக மாஸ்கோ குற்றம் சாட்டியிருக்கிறது. ஒரு நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் இத்தகைய தாக்குதல்களை ஒருபோதும் ஏற்க முடியாது அப்படின்னு சீன வெளியுறவு அமைச்சகமும் தெரிவிச்சிருக்குது. ஈரானுடனான 25 ஆண்டு கால ஒப்பந்தத்தில் லாரிஜானி முக்கிய பங்காற்றியவர் அப்படிங்கிறதுனால சீனாவுக்கும் இது ஒரு பெரிய இழப்பாக கருதப்படுகிறது. இஸ்ரேல் அடுத்ததாக தனிநபர்களை குறிவைப்பதை விட ஈரானுடைய ஒட்டுமொத்த டிஜிட்டல் மற்றும் மின்சார கட்டமைப்பை முடக்கக்கூடிய சைபர் பிளாக் அவுட் தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் பச்சை கொடி காட்டியிருப்பதா தகவல்கள் வருகின்றன. ஈரான் இருளில் மூழ்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதே அந்த எச்சரிக்கையினுடைய சாராம்சமாக இருக்கு. தன்னுடன் முரண்படக்கூடிய நாட்டோ நாடுகளுக்கும் ஈரானுக்கும் ட்ரம்ப் ஒரே செய்தியை தான் சொல்றார். இஸ்ரேல் தனது பாதுகாப்பிற்காக எடுக்கும் முடிவுகளில் நான் குறுக்கிட மாட்டேன். இதன் மூலம் இஸ்ரேல் அடுத்து மேற்கொள்ள போகும் எந்த ஒரு கடுமையான நடவடிக்கைக்கும் அமெரிக்கா முட்டுக்கட்டை போடாது என்பதை மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார். என்ன சொல்லப்போனால்
அமெரிக்காவுடைய பின்னணியிலிருந்து தான் இஸ்ரேல் இந்த போரை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா களமிறங்கினால் அது மிகப்பெரிய வரலாற்று தவறாக அமையும் அப்படிங்கிறது புதினுக்கும் ட்ரம்ப் ஒரு ரகசிய செய்தியை அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம். இது உலகப் போருக்கான அச்சத்தை மேலும் அதிகரிக்கக்கூடியதாக மாறுது. லாரிஜானியை நாங்கள் கொன்று விட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது. ஆனால் ஈரான் கையெழுத்து கடிதத்தை காட்டுது. ட்ரம்ப் அவர்கள் உண்மையை சொல்லவில்லை, பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. உண்மையின் நிலை எதுவாக இருந்தாலும் ஈரானுடைய மைய அதிகாரம் நிலைகுலைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் 4வது வாரமாகவும் போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முதல் வாரத்திலேயே போரை முடிவுக்கு கொண்டு வந்து விடும், ஈரான் சரணடைந்து விடும் அப்படின்னு அமெரிக்கா எதிர்பார்த்தது. ஆனால் அதற்கு மாறாக 4வது வாரமாகவும் இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 நாடுகளுடைய தாக்குதல், எதிர்த்தாக்குதல், பதில் தாக்குதல் என்று மிடில் ஈஸ்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் மேகம் எப்போது கலையும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.